Hello friends, good morning. It's 4:28 early morning. Welcome to my real everyday. இன்னைக்கு நம்ம இன்னொரு vlog பார்க்கலாம். 4:30லேருந்து 8 வரைக்கும். ஒரு பர்னரில் முட்டை வேக போட்டாச்சு, இன்னொன்றுத்தில் பச்சை பட்டாணி. இன்றைக்கி மத்தியானம் வந்துட்டு பச்சை பட்டாணி காய்கறியெல்லாம் போட்டு ஒரு புலாவ் பண்ண போகிறேன். ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வாட்டர் பாட்டிலில் தான் ஃபில் பண்ணி குடிப்பேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் 1 liter வாட்டர். சீக்கிரமாக எழுந்தேன்னா அன்னடி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நானும் என்னோடய வாக்கிங் கிளம்பிட்டேன். மார்னிங் அந்த ஸ்கைலாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போவே டைம் 6:15 ஆகிடுச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ எடுத்து வைக்கல. குக்கிங்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. பீன்ஸு, கேரட், வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிட்டோன்னா வெஜிடபிள் புலாவ் வந்துட்டு நம்ம தாளித்து விட்டுடலாம். ஒரு கப் ரைஸு அதை ஒரு 15 minutes ஊற வச்சுடுவேன். இம்யூனிட்டி ட்ரிங்க் இது எப்போவுமே மார்னிங் இருக்கும். இது நாங்கள் சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்தே எல்லாரோட ஹெல்த்லேயும் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் ஒரு எக்கும் குக்கும்பரும் இம்யூனிட்டி ட்ரிங்க்கும் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துடுவேன். புலாவ் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், பொடிசாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு லைட்டாக சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். 2 தக்காளி பொடிசாக நறுக்கி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினோடனே அதோடு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, கேரட் அதை எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வதங்கின உடனே அதில் நம்ம ஏற்கனவே மார்னிங் பாயில் பண்ணி வச்சுருக்க பட்டாணியை எடுத்து போட்டு அதில் நம்ம கொஞ்சம் காரத்துக்கான மிளகாத்தூள், நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு கிளறிட்டே இருக்கணும். ரைஸும் நம்ம நல்லா ஊற போட்டுட்டோம். ஸோ ஒரு கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு இந்த வேலை வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. குக்கரை வந்து மூடி விசில் போட்டுடலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் தோசை, புதினா சட்னி. ஸோ புதினா சட்னிக்கு கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அப்படியே சாட்டே பண்ணிவிட்டு புதினாவையும் உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு உப்பு போட்டோன்னா புதினா சட்னி வந்துட்டு ரெடி. பட்டாணி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. திறந்தால் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. தண்ணியெல்லாம் ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு. ரொம்ப உதிரியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது தோசை ஊற்ற ஆரம்பித்தாச்சு. முட்டை தோசை, ஒரு பிளெயின் தோசை, கொஞ்சம் புதினா சட்னி வச்சு கொடுத்தா என் குழந்தைங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. பேக் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அந்த பட்டாணி சாதம், கொஞ்சம் கர்ட், ரைத்தா, ஆப்பிள் வந்து ஸ்நாக்ஸ்க்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு மார்னிங் சாப்பிட்றதுக்கு தோசையும் புதினா சட்னியும். இன்னைய டே இப்படி தாங்க போச்சு. மார்னிங் 4:30லேருந்து 8 o'clock வரைக்கும் ஒர்க் வந்து கரெக்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.